அடியே பட்டோ, ஆபீஸ் டைம் ஆச்சுடி, கிளம்புறடி. ஏன் இப்படி கலகடி கத்திட்டு வந்துக்கிற? ஏன் மாமா இதை மறந்துட்டு போற? இந்தா என்னடி இது? டேய், என்னடி வெங்காயம் தக்காளியும் போட்டு வச்சிருக்கு? இதெல்லாம் எதுக்குடி? என்ன மாமா, ஆபீஸ்ல இதெல்லாம் கொண்டு போய் கட் பண்ணி கொண்டுட்டு வா, நாளைக்கு குழம்புக்கு வேணும். டேய், ஏண்டி இந்த ஆபீஸ்ல வேலை செய்ய போறேன்னா இத நறுக்க போறேனாடி? ஒழுங்கா வாங்கிட்டு போடி. ஓஹோ, நீ மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி ஆபீஸ்ல இருக்கிற வேலைய கூட வீட்ல செய்வ. வீட்ல இருக்கிற வேலைய ஆபீஸ் கொடுத்துட்டா பண்ண மாட்டீங்களோ? நான் எந்த ஊர்ல இந்த நியாயத்து கண்டது இல்லையப்பா. போயிட்டு வேறி இதெல்லாம் கொண்டு நறுக்கிட்டு இருந்தா மேனேஜர் பேசுவாரடி. ஓஹோ, உனக்கு என்னதான் ஆபீஸ் அவர் மேனேஜரா இருந்தாலும் வீட்ல உனக்கு நான் தான் ஓனர், மறந்துட்டியா? 3 நேரம் வயிறார சாப்பிடணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும், இல்லனா பட்னி தான் பாத்துக்கோ. உனக்கு வேலையா சோறாங்கிறது நீயே முடிவு பண்ணிக்கோ. ஹலோ சார், சார் நான் வர வழியில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்க சார், ஒரு 1/2 hour பர்மிஷன் வேணுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த பைத்தியாரி கல்யாணம் முடிச்சுட்டு இன்னும் என்னென்ன குடும்பத்தில் அனுபவிக்க போறேன்னு தெரியலையே முருகா. ஐயோ மாமா, என்னையாச்சு? காட்டுல வேலைக்கு சொல்லி போட்டு நீங்க மாறி வைக்கிறீங்க. என்ன தெரியல, ஒரு மாதிரி ஏற்பட்டு எப்பத்துல இருந்து? இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி வயிற்றெல்லாம். அதுக்கப்புறமா வயிறு வலிக்குது, கிருகன்னு வருதா? ஆமாமா, கிருகல் வர மாதிரி. வாய்க்கு கசக்குதா? ஆமாடி, வாயும் கசக்குதுடி. அப்ப சரியா போச்சு போ. அல்ல அந்த பள்ளி ஒண்ணு வேலைதான். சோறாக்கிட்டு இருந்தனா பள்ளி இங்கிட்டையும் போயிட்டு இருந்துச்சு. சாம்பார் வச்சு அக்கட இறக்கி வச்சு அந்த பள்ளி காணும். இப்பதான் தெரியும் சாம்பாருக்கு விழுந்துருச்சாட்டு. இப்ப என்ன மாமா பண்றது? மதிய சோத்துக்கு வேற குழம்பு இல்லையா? இப்ப சாம்பார் அக்கட்ட எடுத்து ஊத்தி போட்டு மொட்டை கோஸ் தான் வறுக்கணும். அடியே இந்தாடி, நான் பள்ளி எடுத்துட்டு ஓடி ஆஸ்பத்திரி ஊட்டி ஓடி அப்புறம் குழம்பு வச்சுக்கலாம். அடியே கம்மன் இருக்கா இன்னைக்கு? நானும் மதிய சோத்து குழம்புலன்னு விஷனமா இருக்கு. பட்டு இந்தாடி. பட்டு, எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லு மாமா. உனக்கே தெரியாம ஒரு 4-5 பொண்ணுகள்கிட்ட நான் பேசிட்டு இருந்தா அது என்ன நான் உனக்கு செய்யறது துரோகமா பட்டு? மாமா, இப்ப நீங்க சாப்பிடுறீங்களே சாப்பாடு, இதுல உங்களுக்கே தெரியாம வெஸ்த கலக்குனா அது நான் செய்யற கொலை முயற்சியா மாமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நானும் சும்மாதான் மாமா சொன்னேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அங்க பாரு, 2 தேங்காய் அடக்குது, எட்டு போலாமா? ஏன் மாமா, அறிவு இருக்குதா மாமா உனக்கு? படிச்சிருக்கிறீங்களோ? அடுத்தவங்க வீட்டு மரத்துல இருக்கிற காய்க்கு நாம ஆசைப்படலாமா? தப்பு இல்லையா? நான் மனசுல போறத கொஞ்சம் நேர்மையா இருக்கணும் மாமா. இப்படி எல்லாம் இருக்க கூடாது. நம்ம வீட்லயே 7-8 காய் கிடக்குது. வா போலாம் வா. சரி ஓகே, நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கு பட்டு. 2 காய் எடுத்து ஓரம் போட்டு வா. சரி, ஓரமா போட்டு வந்துடுறேன். இந்தாடி, நம்ம ஊர்ல 7-8 காய் இருக்குது, 2 காய் தூக்கிட்டு வர. ஏதோ நேர்மின் சிகரமாட்ட பேச. காய மூடி அன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்து 7-8 காய் இதெல்லாம் வறண்டு போன காய் வச்சு என்ன வேണ്ട சொல்றேன். இது தண்ணி நல்லா ஆடுது, இளம்பு காயா இருக்கு, சாத்துக்கு நல்லா இருக்கு. வா, காட்டுக்கார் வரதுக்குள்ள ஓடிடலாம். வா அம்மா, தூங்கிட்டு மேல தண்ணி ஊற்றல. வா பாவண்டா. அப்பா வாப்பா, நான் படிக்கிறேன். வா வா. அம்மா தூங்குறா, பாவண்டா. சரி ஓகே. அம்மா, அப்பா மேல தண்ணி ஊத்துதுமா. நான் எதுவுமே சொல்லாமா அப்பா வட்டுக்கு கூட்டிட்டு வந்து தண்ணி ஊற்ற சொல்லிச்சு. அம்மா அப்பதாம்மா எல்லாமே பண்ணு. ஏதோ மனுஷனாயா உடம்பு சரியா படுத்துட்டு இருக்கிற. இந்த குழந்தைக்கு இருக்கிற பாசம் கூட உனக்கு என் மேல இல்லையா? பச்சை குழந்தை இன்னும் பாலூத்தி வளர்த்து குடிச்சுக்கிட்டு பாம்பாக கொத்துதடி. வீட்டுல பொம்பளை இருக்கிறாளா, துடைக்கிறாளா, ஒன்னா எல்லா வேலையும் நம்மளால செய்ய வேண்டியதா இருக்குது. எல்லாம் உசர வாங்கறதுனே வராது. மாமா, ஏன் மாமா ஃபேன் துடைக்கிற? அட வீட்டுல இருந்து மொத்தம் உங்க அம்மா சொந்தமா வராங்களாமா, மலம் எடுத்து கூட்டத்துல எல்லாத்தையும் நிறைய வேலை இருக்குது.
அதுக்கு எதுக்கு ஃபேன் துடைக்கிற? எங்க அப்பா அம்மா வந்து என்ன ஃபேன்ல போட போறாங்க. அப்படி ஓடி போயிரு அந்த பக்கம். இந்த பக்கம் வந்துரும். பேபி, இந்த கிளைமேட்டு நேச்சுரல் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குல்ல பேபி? ஆமாங்க, நல்லா இருக்கு. எனக்கு மேல டயர்டா இருக்கிற மாதிரியே இருக்கு பேபி. அப்படியே இருந்தா என் மடியில படுத்துக்குங்க. உனக்கு ஓகேவா? ஓகே தான். சரி, ஓகே. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை. பட்டு போலாமா? நேரமாச்சு. பட்டு என்ன இத்தனை போய் தூக்கிட்ட? நான் வேணா 2 போய் வாங்கிக்கிட்டா? சாரி பட்டு, என்னை மன்னிச்சிரு. என் கை உடஞ்சு கூட தெரியாம உனக்கு உதவி செய்யறேன்னு வந்துட்டேன். என்னை மன்னிச்சிரு செல்லம். பரவாயில்ல மாமா, நான் என்னைக்கு உங்க பேச்ச மீறி இருக்கேன்? ஹே பட்டு, வா பேக்கரி போய் டீ குடிச்சிட்டு பஜ்ஜி பணம் சாப்பிட்டு வருவோம். கம்மன் இருக்க மாட்டேன் மாமா. எப்ப பார்த்தா என்ன படத்தை வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இருக்க நீ? எனக்கு உடம்பு ஏறிட்டே போயிட்டு இருக்குது. நீ நான் சாப்பிட்றதே கிடையாது. நீ அதை அக்கடி விட்டு போட்டு நான் கரியர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அப்போ ஃபோக்கஸ்க்கு ஸ்பெல்லிங் என்ன பட்டு? POKUS நினைக்கிறேன். மாமா, பச்சியோட சேர்த்து 2 எக் பப்ஸ் மட்டும் வாங்கி தரீங்களா? வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். Hi, baby. ஏங்க பொம்மை என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? ஹே பட்டு, ஃபேஸுக்கு ஏதாவது ஃபவுண்டேஷன் போட்டிருக்கியா பட்டு? ஃபவுண்டேஷனா? ஏங்க நானே கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் எந்த ஃபவுண்டேஷன் போடுறது? இல்லை பட்டு, நீ கோவப்படும் போது கூட ஃபேஸ் பிரைட்டா அழகா கியூட்டா இருக்கு செல்லம். நான் என்னங்க பண்றது? நான் நேச்சுரலா இவ்வளவு அழகா தான் இருக்கு. உங்களுக்கு தெரியாதா? அப்படியா? சரி, ஓகே. அம்மா என்ன சொன்னாங்க செல்லம்? அம்மா என்ன சொன்னாங்க? அம்மாலாம் ஒன்றும் சொல்ல. வீட்டில் பெரியவங்கன்னா நல்லதுக்கு தானங்க சொல்லுவாங்க. அது கடக்கட்டும், நீங்கள் வேலையை பாருங்க. உங்களுக்கு டீயா காஃபியா? எனக்கு காஃபி மட்டும் போதும். சரி, போட்டு கொண்டு வந்துடுறேன். ஆமா, இந்த தடத்துல எவ்வளவு நினைச்சிங்க இருக்கு? 3 இல்ல 4 பெட்டு வரையா? சரி, ஓகே. எவ்வளோ பெட்டு? இப்போ நீ சொல்றது கரெக்டா இருந்தா நீ எனக்கு காசு தரணும். நான் சொல்றது கரெக்டா இருந்தா நான் உனக்கு காசு தருவேன். பெட்டு 500 ரூபாய். 500 நடி 1000 ரூபாய் பெட்டு. 1000 ரூபா. சரி, இப்ப சொல்ல எத்தனை நிமிஷங்க இருக்கு? இதோட கை கை காட்டு. 3 நிமிஷம் இருக்குது. ஓகே, அது ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டியா? நான் என்ன சொல்றேன் ஏது சொல்றேன் காது கொடுத்து கேட்டா தான் அது. நான் ஜெயிச்சிட்டேன். ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. இப்போ நீ சொல்றது கரெக்டா இருந்தா நீ எனக்கு காசு தரணும். நான் சொல்றது கரெக்டா இருந்தா நான் உனக்கு காசு தருவேன். பெட்டு 500 ரூபாய். இப்படி சிலிண்டர் வேற தீந்து போச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏ பட்டு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிற? மாமா, நான் என்னத்த சொல்றது மாமா? சிலிண்டர் வேற தீந்து போச்சு மாமா. எல்லா பக்கம் ஷார்டேஜ் ஆமா மாமா. அவ பக்கத்து வீட்டு சரசு சிலிண்டர் புக் பண்ணி 1 மாசம் ஆச்சாமா. இன்னும் சிலிண்டர் வந்த பாடு இல்லையே. அவ ஊதாங்கோலை எடுத்து ஊது ஊதுன்னு ஊதி தள்ளிட்டு இருக்கிறாளே. எனக்கு ஊதக்கூட தெம்பு இல்லையே மாமா. 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா டீ கேட்பீங்களே, நான் இப்ப என்ன பண்றது? இந்த வீட்டுல 1 மாசத்துக்கு சோறாகாம ரெஸ்ட் எடுத்தாலும் என் மனசு ஒத்துக்காதே மாமா. ஏ லூசு பட்டு, இதெல்லாம் நடக்கிற எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் புதுசா கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு வந்துட்டேன்.
இந்தா பட்டு, நீ ஃபீல் பண்ணாத. இந்த கரண்ட் அடுப்பு வச்சு சக்கரை உண்டா போட்டு மணக்க மணக்க ஒரு ப்ரூ காப்பி வச்சுட்டு வா. சிலிண்டர் போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. நம்ம கிட்ட 10 சிலிண்டருக்கு மேல இருக்குமா? வாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க. போச்சு அண்ணே, ஒரே ஒரு சிலிண்டர் கொடுங்கண்ணே. சிலிண்டர்காரர் ஃபோன் பண்ணா கூட எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. வாங்கம்மா வாங்க, உங்களுக்காகத்தான் வண்டியில இருந்து இறக்கி இருக்க. 50,000. என்னது 50,000? ஏமா என்ன வாயை பொழக்கிற? உன் வயசுக்கு விரவு பொறுக்க முடியுமா? இல்ல அடுப்புங்கறல உட்காந்து அப்படின்னு ஊதுவியா நீயே? ஆமா, அதெல்லாம் முடியாதுதான். முடியாது இல்ல. இன்னைக்கே வாங்கினா 50,000, இதே நாளைக்கு வாங்கினா 1,00,000. அம்மா பார்த்து சூதானமா இருந்துக்கோ. மா ஏன் அழுகுற? இங்க பாரு, பணத்துக்கு ஒன்றும் கவலைப்படாத. உன் கழுத்து கிடக்குது பாரு 3 செயின், அதை கழட்டி கொடு. சோறு முக்கியமா செயின் முக்கியமா? சோறுதான் முக்கியம். அப்ப பேர சொல்லு. சைனா கொடு, சிலிண்டர் எடு.